சொல்லிதான் பாருங்களேன், ஆட்சி கலைந்துவிடும். ஒரே பதிவு அதிர்ந்த திமுக கூடாரம். சமீப நாட்களாக தமிழகத்தில் மும்மொழி கொள்கை விவகாரம் வெடித்து வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கடலூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கலந்து கொண்ட போது பேசிய ஒரு வார்த்தை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில்தான் பாஜக தரப்பிலிருந்து ஆட்சி கலைக்கப்படும் என்று எச்சரிக்கை சென்றுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் மேம்பட புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. துறை அமைச்சரும் தமிழில் படித்தே மாணவர்கள் உலகளவில் சாதனையை படைத்துள்ளனர் என்ற பெருமிதத்தோடு பேசி வருகிறார். இதனால் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு நிதி தர முடியாது என கூறியிருந்தார். மத்திய அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவரது பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுக, விஜய், சீமான் போன்றவர்களிடம் பலத்த கண்டனங்களை பெற்று வந்தது. தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும், மும்மொழி கொள்கையோ இந்தி திணிப்போ அனுமதிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை திமுக அரசு கையில் எடுத்து வருகிறது. இதனால் பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. இந்நிலையில் நேற்று கடலூரில் பேசிய மு.க.ஸ்டாலின் அரசின் நிதியை மதவெறிக்காகவும் ஹிந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால் தமிழ்நாடு 5000 கோடியை இழக்கிறது என்று சொல்கிற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கும் வரியை தரமாட்டோம் என்று சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும், மறந்துடாதீங்க. ஆனால் கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம், அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை என்றார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரவே பாஜக தரப்பிலிருந்து தமிழ்நாடு பாஜக மாநில பொருளாளரான SR சேகர் தனது எக்ஸ் பக்கத்தில் அப்படி சொல்லித்தான் பாருங்கள் எனவும், வரி செலுத்த முடியாது என்றால் 356 அதாவது ஆட்சி கலைப்பு பாயும் என கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வரி தர முடியாது என்றால் 356 பாயும் என பதிவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்தே ஸ்டாலின் மீது அண்ணன் அருணனுக்கு என்ன கோபமோ தெரியவில்லை, அவரை ஆட்சியை விட்டு வீட்டுக்கு அனுப்பாமல் போக மாட்டார் போல் இருக்கிறது. 356இல் 2 முறை இன்றைய அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரசால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது திமுக ஆட்சி. மீண்டும் வேண்டுமா? ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி காம்ரேட் அண்ணன் அவர்களே என ட்வீட் செய்து கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனால் திமுகவினரோ பொதுமேடையில் பேசும்போது எப்படி பேச வேண்டும் என்ற நாகரிகத்தை தெரிந்து பேச வேண்டும், ஏதாவது ஒன்று பேசினாலும் அது நமக்கே எதிராக வந்து நிற்கிறது என புலம்பி வருகிறார்களாம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.